வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து லைவ் கிளாஸ், அந்த லைவ் நடந்த ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோவை தான் வந்து எடுத்துருக்குறோம். நம்ம ஆன்லைனில் வந்து எப்படி வந்து லைவாக வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கட்டிங்கில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணால் அது எப்படி ஃபினிஷிங் அதை ஸ்டிச் பண்ணலாங்கிற ஒரு வீடியோஸும் நம்ம இதுக்கு முந்தின 2 வீடியோவாக போட்டிருக்கிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு 2 மாத காலங்களில் வந்து அவங்களுடைய கட்டிங்கையும் மிக நேர்த்தியாக செஞ்சு ஸ்டிச்சிங்கும் வந்து தெளிவாக பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு 2 மாத வகுப்பில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்தாங்க. அவங்களுக்கு அந்த எடுத்த ஆன்லைன் கிளாஸினுடைய லைவ் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்த 2வது பேட்சுக்கு வந்து 2 மாத வகுப்புகள், பெண்கள் உடைகளுக்கு ப்ளவுஸ் கட்டிங்க்கு வந்து 2 மாத பயிற்சி வகுப்புக்கான முன்பதிவு வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துட்டு உங்களுடைய முன்பதிவு வந்து பண்ணக்கூடியவங்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணுங்கள். நன்றி. இப்போது இந்த டாட்டோட பாயிண்ட் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம இந்த டாட்டுக்கு வந்து எக்ஸஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து நம்ம இந்த 1/2 இன்ச்சு வந்து இந்த பக்கம் வந்து 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு வந்து எடுத்துடுறோம். இந்த சைடு ஃபினிஷ் பண்ண உடனே இந்த ஆம்கோலினுடைய டச் பண்ண இடம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஹைட்டு வந்து இதில் இருந்து 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. அப்போ அதே 4 இன்ச்சு 1 பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கணும். அப்போ இந்த இடம் வருது. ஓகேவா? அந்த இடத்த வந்து அந்த டாட் இருக்கிற இடத்த இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது மிஸ்டேக் வராது இல்லையா? இப்போ இந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த இடத்துல இப்படி எடுத்துடுறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த டாட்டை பிடிக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த ரவுண்டு கண்டினியூ வந்து கரெக்டாக கிடச்சிரும். உள்ளே இழுத்த மாதிரி ஆகாது. இந்த டாட் பிடிச்ச உடனே இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இந்த டாட் பிடிக்கக்கூடிய பொசிஷனில் இப்படியே கரெக்டாக வெட்டிட்டீங்கன்னா இந்த 2 டாட்டையும் இப்படி பிடிக்க போகும்போது வந்து ஒரு பக்கம் மேலே ஏறி இறங்கி வரும். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுவீங்க. அந்த இடம் வந்து உள்ளே போயிடும். ஸோ அப்போ அந்த டாட்னுடைய இடத்த அப்படி கரெக்டாக வந்து இந்த ஹைட்டையும் வச்சு மார்க் பண்ணால் இந்த வளைவு கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? டாட்டை பிடிச்ச உடனே இந்த ரவுண்டு வந்து கண்டினியூ கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஆமாம். இப்போ அந்த டாட் போட்டோம். அதே மாதிரி சைட் டாட் வந்து நீங்கள் இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி சைட் டாட் வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்கில் வந்து நம்ம கிராஸ் எடுக்கக்கூடியது வந்து இந்த டாட்டுக்கு மேலே இருந்து நீங்கள் இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த கிராஸ். சரியா? இப்போ நீங்கள் இந்த காலர் அளவை செக் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? அந்த செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 இன்ச்சு அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கிராஸ் பண்ணுறது வந்து நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கிராஸ் எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா? ப்ளவுஸ் வந்து மேலே வரைக்கும் போகுது நெக்கு. அப்போ உங்களுக்கு இந்த மார்பகத்துக்கு மேலேயும் கழுத்துக்கு கீழேயும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா? இந்த அக்ராஸ் ஜஸ்ட் ஒரு பள்ளம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்த நீங்கள் இந்த பெண்டு மூலமாக வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய லூஸை வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியதை டாட் சரி பண்ணிடும். மேலே இருக்கக்கூடிய பள்ளத்தை வந்து இந்த கிராஸ் வந்து சரி பண்ணிடும். ஓகேவா? இதே மெத்தட்ல தான் டிராப் பண்ணணும். நீங்க காலர் இல்லைன்னு சொன்னாலுமே வந்து நீங்க இந்த இடத்த வந்து இதை எடுத்தா தானே வந்து உங்களுக்கு அந்த டைட் ஊக்கு மாட்டின உடனே இந்த இடம் டைட் ஆகும்போது இந்த இடத்துல சுருக்கு இல்லாம இருக்கும். இல்ல சார், கழுத்து மேல டிராப் பண்றது கேக்குறேன். அந்த நெக் சொல்லி கொடுத்தீங்கல சார், காலர் சேம் தான். இப்போ அதாவது ரெண்டும் சேம். இந்த நெக் வந்து காலர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சிங்ல எமிங் பண்றோமோ அல்லது பைப்பிங் கொடுக்குறோமோ ஸ்டிச் பண்ணிடுறோம். ஓகே சார். நெக் வேணும்னு சொன்னா வந்து நம்ம அதுல வந்து நெக்கை ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே சார். ஆனா ரெண்டுக்குமே வந்து இந்த கிராஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இந்த நெக்கினுடைய டெப்த் வந்து கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்து. ஓகே சார். நெக் வந்து வச்சு காலர் வச்சு கேட்கறவங்க இந்த ஷேப்பும் கேட்பாங்க, அது இல்லாமலும் கேட்பாங்க. அது எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி ஜுவல் நெக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? வருவாங்க, அடுத்து யாராவது வருவாங்க, கஸ்டமர் வரும்போது தேடுவீங்க ஜுவல் நெக்கு அப்படி. அதுக்கு வந்து என்னன்னா கழுத்தினுடைய சுற்றளவு அளவு சொன்னேன் இல்லையா?
இந்த சுற்றளவை எடுத்து கம்பல்சரி சுற்றளவு வந்து ஜுவல் நெக்குன்னு வந்து கேட்டாங்கன்னா கம்பல்சரி இந்த கழுத்தினுடைய சுற்றளவு அளவு எடுத்து அது 6ல் ஒரு பாகம் வச்சு நம்ம இப்ப கட்டிங் பண்ண மாதிரி இந்த மெத்தட்லயே கட்டிங் பண்ணணும். அப்ப அந்த சுற்றளவு உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். சோ அப்படி ஜுவல் நெக் பண்ணும்போது இந்த நெக் வந்து இதே மாதிரி மேல தள்ளி தான் வரும். அப்போ நீங்க வந்து இந்த கிராஸ் நீங்க வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜுவல் நெக் கேட்கும்போது வந்து ஓபன் வந்து பேக் ஓபன் இருக்கும். பிளவுஸே பேக் ஓபன் இருக்கும். சரியா? அந்த அப்ப வந்து நெக் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இது அரெஸ்ட் ஆயிரும். ஓபன் வந்து பேக்ல போயிரும். அப்ப நீங்க இந்த இடத்தை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து வெட்டி இருந்தாலும் இந்த கிராஸ்ல வந்து ஒரு டாட் மாதிரி பிடிச்சிடணும் அல்லது கட்டிங் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். அப்பதான் இந்த இடம் வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். ஆமா, அப்படியே வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா தான் இந்த இடம் சுருக்கு இல்லாம இருக்கும். சரியா? அப்ப நெக் ஃப்ரண்ட்ல வந்து ஒரே நெக்கா சுத்தி வந்துரும், ஓபன் வந்து பேக்ல வந்துரும். பின்னாடி கழுத்துக்கிட்ட உங்களுக்கு வைக்கிற மாதிரி வச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே. இப்ப டாட் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வழக்கமா வச்ச மாதிரி தான். இப்ப இடுப்பினுடைய அளவு வந்து பாக்குறோம். இடுப்பு வந்து 31 7.25. இங்க 2.25 இன்ச் இருக்கு. 1/4 இன்ச் சேர்த்து வந்து 3 இன்ச்சா வச்சு 1.5 இன்ச் டாட்டுக்கு இந்த பக்கம் 1.5 இன்ச் 3 இன்ச்சில் டாட் வந்துருது. இந்த டாட்னுடைய மார்க் வந்து இதில் ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த மிடில் செஸ்ட்டுக்கும் கீழே உள்ள ஹைட்டுக்கும் இடைப்பட்ட அளவு 3.5 இன்ச்சு 3.25 இருக்கு. 1.5 இன்ச்சு 1 பாயிண்ட் கம்மியாக வச்சு 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட்னுடைய கிராஸ் வந்து இந்த கிராஸ் எடுத்துருங்க. இப்போ இந்த கிராஸ்னுடைய ஹைட் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஹைட் வந்து 3.25 இருக்கு. அதே 3.25 இங்கே வைக்கணும். இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்டை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஃப்ரண்டினுடைய ஹைட் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ண உடனே இதுதான் ஃப்ரண்டோட ஹைட்டாக வரும். அப்போ மேலேருந்து நீங்கள் அளந்து பார்க்கணும். இந்த டாட் சென்டர் பாயிண்ட்ல இப்படி வச்சுட்டு இதை அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த 12.25 வரணும். ஓகேவா? வந்துருச்சா? இப்போ இந்த கிராஸ் கொடுக்கும்போது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த சென்டர்ல இருந்து இந்த கிராஸ் இதில் கரெக்டாக எடுத்துட்டு இதுல இருந்து நீங்க வந்து திருப்பிக்கணும். ஓகேவா? இப்படி கொடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரவுண்டுடைய போர்ஷன் வந்து இந்த ஸ்கேல் வச்சு நீங்க இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா தேவையான இதுல அந்த ஹைட்ல கரெக்டா டச் ஆயிருச்சா? இப்போ வந்து ஃப்ரண்டோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இதுல எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரே பிளவுஸுக்குள்ள நெக் வச்சு பண்ணினால் என்ன பண்ணணும், நெக் இல்லாமல் பண்ணினா என்ன பண்ணணும், அதுக்கு வந்து பேக் எப்படி கட் பண்ணணும், பேக் கட் பண்ணும்போது நாம் இந்த ஸ்டிச்சிங் ஹைட் வந்து தையல் தும்பு சேர்க்காம ரெடியினுடைய அளவு வச்சுட்டு 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணினால் அது வந்து காலர் நெக் ஜாயின் பண்ணி தைக்கக்கூடிய மெத்தடு. நார்மலாக வந்து நெக் இல்லாமல் க்ளோஸ் நெக்காக இருந்தால் நம்ம வழக்கம் போல் வந்து 1/4 இன்ச் 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா?